ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. நம்ம ராம் வந்து அதிரடியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சீதா தேவலாம் பிரச்சனை பண்ணிடாத, ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. சேதுராமா என்ன நினச்சிட்டு இருக்கா இவளை எதாவது தடுங்க. என்ன மகாலட்சுமி இவ்வளோ நேரம் நீங்கள் தானே அந்த வாக்கியத்தை வந்து சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு பதிலாக நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து மூவ் பண்ணி கிட்டக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. சீதா எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு பயமா இல்லையா? ராம் நீங்கள் ஆரம்பத்தில் கிட்டக்க வரேன்னு சொன்னப்போ இவங்க என்ன சொன்னாங்க? இப்போ நான் கிட்டக்க வரேங்கிறேன், ஆனால் இவங்க பயப்படுறாங்க. இதுலேருந்தே தெரிய வேணாமா இவங்க எவ்வளோ பெரிய கேடின்னு அப்படின்னு சொல்லி செமையாக வந்து மகாலட்சுமியை காமெடி பீஸாக ஆக்குறாங்க அந்த இடத்துல. ஏய் அவ்வளோதான் சொல்லுவேன், கிட்டக்க வந்தேன்னு வச்சுக்கேன், நீங்கள் தான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, எல்லாரோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களை பத்திரமா நான் அமுச்சு வைக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சீதா வந்து அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீதா வேணாம்மா, எதுக்குமா நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சிவப்பி வந்து பேசுகிறாங்க அன்போட அம்மா. என்ன கொஞ்ச நாள் கழித்து என் மருமகன் என் வீட்டுக்கு வரணும், அவ்வளோதானே, என் மருமகளை நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவப்பி. அதெல்லாம் இருங்க சித்தி, நீங்கள் தேவையில்லாமல் வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க, இவங்க காமெடி பண்ணுறாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இவங்கள நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம அர்ச்சனா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நாங்கள் எல்லாம் மகா ரொம்ப முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீ வந்து இதான் வந்து சரியான சந்தர்ப்பம்னு எதாவது பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது சீதா ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்க, உடனே வந்து அமைதியாயிட்டாங்க. ஏதாவது பேசுனீங்க அந்த பொருள் எடுத்து உங்களுக்கு நேராக வச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். நமக்கு எதுக்கு ஊரா வீட்டு பிரச்சனையெல்லாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஷேர் உண்டுன்னு இருந்துருவோன்னு சொல்லி அமைதியாகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா. அப்பன்னு பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பார்த்தா எதுவுமே ஆகலை. சீதா உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொருளை வந்து பிடுங்குறாங்க. பிடுங்கினோன்னு வானத்தை பார்த்து இது மாதிரி பண்ணுறாங்க. அங்கேயும் ஒன்றும் வேலை பார்க்கல, இதில் எதுவுமே இல்லை, இது வேஸ்ட்டு, ஒரு டம்மி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம சீதா வந்து அதிரடியாக மாதம் வந்து பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து சிவப்பி வந்துச்சு பாருங்க கோவம். இந்த பொழப்புக்கு நீ என்ன செய்வே ஏது செய்வேன்னு தெரில, பொம்பளை பிள்ளைய வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலமாக அந்த திட்டம் போடுறியே, உனக்கு வெக்கமானம் எதுவும் இருக்கா இல்லையா எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் வந்து இவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்களா? ஐயையோ சேதுராமா இப்பயாவது வாயை திறந்து பேசுங்க. நீ பண்ணி வச்ச காரியத்துக்கு நீ உண்மையிலேயே வந்து உனக்கு ரோசம் எதுவும் இருந்துச்சுன்னா நீயே ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். ஆனால் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அஞ்சலி இனிமேட்டுக்கா இவங்க பேச்சுக்கெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க போகிற, நீ தாராளமாக அன்பு கூட போகலான்னு சொன்னேன். காரில் வந்து ஏறுறதுக்காக போகிறப்ப வேக வேகமாக மகாலட்சுமி மட்டும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. பின்னாடியே அர்ச்சனா வந்து போயிட்டுருக்காங்க. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, கூடிய சீக்கிரம் வந்து விருந்துக்கு வந்து நீங்கள் எல்லாரும் அங்கே வரணும். சரி நாங்களும் வந்துடுறோம், நீங்களும் வந்துடுங்க, எங்கள் அஞ்சலியை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது, அடிக்கடி இங்கே வாங்க, பழசெல்லாம் வந்து மனசில் வச்சுக்காதீங்க, நான் மனசார வந்து ஏற்றுக்கிட்டேன், அதான் உங்களை பற்றி தெரியுமே, நீங்கள் அடிக்கடி பேசி அவங்கள ஆஃப் பண்ண பார்க்கணும், இல்லாட்டி இது மாதிரி தான் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லும்போது சீதா எப்படி உனக்கு இதெல்லாம் முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மீரா. நீங்கள் வேற அடுத்தது நம்ம மகாலட்சுமி எப்போதும் நீளமான பொருள் தான் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அதுலேருந்து உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இதுதான் சாமர்த்தியமா, பின்ன அதில் இருக்காதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மகா அர்ச்சனா வந்து கேவலமாக திட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க. சீதா என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்துவான்னு நினச்சி கூட பார்க்கல, அவள் கிட்டக்கு வந்து இது மாதிரி பண்ணப்ப நான் அவளை தான் நினச்சேன், கடைசியாக பார்த்தா எதுவுமே இல்லை. சீதா எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக கிட்டக்கு வந்து இது மாதிரி பண்ணுவா? ஆமாம்ல, எப்படி இது மாதிரிலாம் பண்ணுவா? ஒருவேளை ஒன்று அனுப்பிச்சி வைக்கலான்னு பார்த்துட்டாலோ அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இதில் எதுவுமே இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சனால தான் அவள் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக கிட்டக்க வந்திருந்தா. அதுவும் நக்கலா திமுறா கெத்தா ஒரு பார்வை பார்த்தா பாரு, எப்போதும் மகாலட்சுமி வந்து நான் எப்படி நடந்து போனோம் அந்த அளவு என்ன அசிங்கப்படுத்தி அப்படின்னு நம்ம மகாலட்சுமி வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. அப்படின்னு பார்த்து அர்ச்சனா வந்து யோசிக்கிறாங்க, அச்சச்சோ அதில் மட்டும் பொருள் எதுவும் இருந்திருந்தா அப்புறம் நமக்கு 25% ஷேர் வந்து வந்திருக்குமே அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா யோசிக்கிறீங்க, இது எல்லாத்தையும் வந்து துரை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சத்தியமாக வந்து திருந்தவே இல்லையா அடேங்கிறமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க துரை. அடுத்தது நான் கையில் வந்து எடுத்துட்டேன், அடுத்த திட்டம் போட ஆரம்பிச்சிட்டியா, நீ வேற மகா, நீ எது எதோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் கடைசியில் எதுவுமே வேலைக்கு ஆகலை, 10 பைசா கூட வேலைக்கு ஆகலை. நம்மளும் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக வந்து கரெக்டாக வந்து சக்ஸஸ் பண்ணலான்னு பார்க்குறப்ப கடைசியில் தோல்வி மேலே தோல்வியாக தான் அடையிறோம், சீதாக்கு தான் வெற்றி வந்து கிடைக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தோல்வி தான் வெற்றிக்கான படிக்கட்டு தெரியுமா, அதுக்குன்னு கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே இருந்தா என்றைக்கு தான் நம்ம வந்து ஜெயிக்கிறதா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து ஜாதகத்தை தான் கையில் எடுக்க போகிறேன், எப்படி இருந்தாலும் ஜோசியர் வந்து உண்மையாக தானே சொல்லியிருந்தாங்க, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அதை வச்சு தான் சீதாக்குன்னா ஏதாவது குடைச்சல் வந்து கொடுக்கலான் இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமியும் அர்ச்சனாவும். சரி சரி இந்த திட்டத்துலையாவது நம்ம ஏதாவது கொஞ்சமாவது ஜெயிக்கணும், இதுலேயும் தோத்தோன்னு வச்சுக்கேன் அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம்
இது எல்லாத்தையும் வந்து துரை வந்து கேட்டோன்னே, சீதா எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, ஆஃபீஸ்லாம் கிளம்புறேன், இன்னைக்கு அர்ஜென்ட்டாக வந்து போகணுமா, உன்னால் எப்படி சீதா வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எல்லா விஷயத்துலையும் மூவ் பண்ண முடியுது? நான் ராஜசேகரோட பொண்ணு, எங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு மூளை கொஞ்சம் கூட வேலை செய்யாமல் இருக்கும். எங்கள் அப்பா எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படிலாம் வந்து யோசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேஸ் ஃபைல்லாம் வந்து வீட்டில் வச்சு தான் வந்து முக்கால்வாசி கேஸ் ஃபைல்லாம் என்ன தான் படிக்க சொல்லுவாங்க, நான் தான் படிப்பேன். அப்போல்லாம் வந்து இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இதை எப்படி பார்க்கணும், இதை எப்படி ஏமாற்றுவாங்க இந்த ஊர் உலகமே, ஒருத்தவங்க ஆசையை தூண்டி தான் வந்து ஏமாற்ற பார்ப்பாங்கன்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இப்போ தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர்மா, ஆமாம்மா, கிரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் துரை வந்துடுறாங்க. அவங்க பேசின ரகசியத்தை எல்லாத்தையும் கேட்கலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம துரை, சீதா நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசணும், தனியாக தான் பேசணும்னே. ராம் நீ வேணா இங்கே இருப்பா, நாங்கள் பேசிட்டு வந்துடுறோம்ண்ணே, அதான் மாமா கூப்பிட்றாங்களே, ஏதாவது முக்கியமாக இருக்கும் போது கேளு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து நிற்கிறாங்க. அவங்க பேசினாங்க. அடுத்து ஜாதகத்தை தான் கையில் எடுக்க போகிறாங்களாம். எனக்கு பயமாக இருக்குது சீதா, இத்தனை நேரம் வந்து எல்லாமே வந்து போலி அது இதுன்னு பேசினாங்க, இப்போ உண்மைன்னு சொல்கிறாங்க, இப்போ ராமுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம தூரம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வேற அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை துளி கூட. என்ன சீதா கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருக்கியே, எனக்கு ஆனால் ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா நிச்சயம் வந்து முத்தாரம்மன் என் பக்கம் இருக்காங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது மாதிரிலாம் ஆகிறதுக்கு எதுவும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கேஷுவலாக வந்து ஷூலேஸ்லாம் கட்டி முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. அப்படியே மேலே ஃபேன் சுற்றிட்டு இருந்துச்சுல, அது அப்படியே பெட் மேலே ஒன்று இருக்குது. இதை பார்த்தோன்னு வந்து என்னடா அது சத்தம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு ராம பார்க்கலாம் வேக வேகமாக போகிறாங்க. என்ன பாஸ் இது, என்ன ஆச்சுன்னு தெரில சீதா, நான் ஏன்ச்சனா இப்போ இங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அச்சோ நீங்கள் எலக்ட்ரிஷியன் கூட்டிகிட்டு வந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து கனகச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்கேன்னு அந்த இடத்துல ராம் வந்து துரைக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. இதான் ஆரம்பம்னு நினைக்கிறேன் சீதா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, பார்த்துக்கம்மா, நீ எல்லாத்துலேயும் வந்து கேர்லெஸ்ஸாக வந்து இருக்க மாட்டேன், ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருக்க. ஜெயிக்கிறது வெற்றி எல்லாம் ஓகே தான், மற்றவங்க வந்து தோத்தாலும் ஜெயித்தாலும் பிஸ்னஸில் இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இது வாழ்க்கை சமாச்சாரம், தோத்துட்டோன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான். பார்த்து கொஞ்சம் உஷாராக தான் முடிவு எடுக்கணும், கொஞ்சமாவது வந்து பயம் இருக்கணும் வாழ்க்கையில். எனக்கு என்ன செய்யறதுனே தெரில, பார்த்துக்க கண் எதிர நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், இதெல்லாம் யதார்த்தமாக நடக்குது. அவங்க இப்போ தான் ஜாதகம் பரிகாரம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதுபடியே தான் நடக்குது, பார்த்துக்கம்மா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ராம் மாட்டுக்கு அந்த பக்கம் வந்து போயிட்டாங்க. ராம் போனதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் வந்து துரை வந்து சீதா கிட்ட சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சீதா இவ்வளோ நேரம் வந்து கெத்தாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க துரைக்கிட்ட, ஆனால் இந்த விஷயத்த வந்து நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களால வந்து நிதானமாக இருக்க முடியல. என்னமோ ஒரு விஷயம் எங்கேயோ ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, ஆனால் எங்கே நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியலையே. அப்போனா மகாலட்சுமி சொல்கிற விஷயம்லாம் உண்மையா இல்லை நம்மளுக்கா வந்து தோணுதாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சீதா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.